ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ பற்றி நம்ம டீட்டெயில் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஓனர்ஸுக்கும் லேபர்ஸுக்கும் தான் சண்டை வரணுமே தவிர, இங்கே எங்கே கியூசிக்கு சண்டை வந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் அந்த ப்ரோமோ வந்து பாருங்கள். அதில் பாரு வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, உனக்காக நான் எங்கெங்கே எவ்வளோ தூரம் பேசியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு திவாகர் அவங்கள பார்த்து. ஸோ அது ட்ரூ. அவங்க வந்து அவருக்காக நிறையா இடத்துல பேசினாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பார்வதிக்கு வந்து ஃபஸ்ட்டு எனிமின்னு பார்த்தீங்கன்னா சபரி, அப்புறம் எஃப்ஜே. ஆனால் திவாகருக்கு வந்து சபரி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அது என்ன சாஃப்ட் கார்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது. இவர் பண்ணுற தப்பை வந்து எடுத்து சொல்கிறாரு. நீ யார்கிட்டையும் போய் முத்தம் கேட்காத, யாருக்கும் போய் முத்தம் கொடுக்காத அப்படிங்கிறத வந்து சாஃப்டாக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து எடுத்து உரைக்கிறாரு. அதனால திவாகர் அவருக்கு வந்து சபரி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதே மாதிரி பொண்ணுங்க அப்படின்னு வந்துட்டால் திவாகர் வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் பார்க்குறாரு. பட் பாருக்கு வந்து எஃப்ஜேவும் சரி சபரியும் சரி, அவங்கள வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு அவங்க 2 பேரும் மாறினதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணது ஒன்று வியானாவை, இன்னொன்று வந்து பார்வதியை. ஸோ அதனால் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறதுல 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஆதிரை அவங்களுக்கு 2 காயின் வழங்கப்பட்டது. அப்புறமா ரம்யா ஜோ அவங்களுக்கு வந்து 2 காயின் வழங்கப்பட்டது. அடுத்தது சபரிக்கு 1 காயின் வழங்கப்பட்டது. ஆனால் எஃப்ஜேவோட பாட்டில்ஸ் வந்து முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் கானா வினோத் அவர்களோட பாட்டிலும் முழுமையாக நிராகரிக்கப்பட்டுச்சு. ஸோ இதிலிருந்து இவங்க 2 பேருக்கும் வந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னால தான் கியூசிக்குள்ளே வந்து சண்டை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து அவ்வளோ ஒரு அரகெண்ட்டாக பேசுகிறாங்க. லைக் நீங்கள் எப்படி வந்து இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு 5 கன்ஸ்ட்ரைன் இருக்குது. குவாலிட்டி, பேக்கேஜிங், கலரு, டேஸ்ட்டு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, ஸ்மெல்லு, இதெல்லாம் வச்சு அவங்க இந்த 5 கன்ஸ்ட்ரைன்ஸ் பேசிஸில் தான் வந்து நேற்றுக்கு அவங்க வந்து பாட்டிலை செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கியூசிக்கு விக்ரம் மாதிரி ஆளுங்க ஆப்ட் ஆவாங்க. ஆனால் பாருவையோ திவாகரையோ நீங்கள் கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. விக்ரம் வந்து சாஃப்டாக ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். பட் எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து அதே மாதிரியான ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் நடக்குது, கியூசியில் இருக்கிற 2 பேருக்கும் இவ்வளோ தூரம் சண்டை வருது அப்படிங்கிறப்ப, ஸோ இன்னமுமே கொஞ்சம் வந்து இப்போ எப்படி ஆதிரை எஃப்ஜே அப்படின்னு சொன்னால் ஆதிரை அங்கே வந்து நிற்பாங்களோ, அதே ஆதிரை கொண்டுனா எஃப்ஜே வரமாட்டாருங்க. அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் பாரு வந்து ஒரு அண்ணங்கிற முறையில் திவாகர் அவருக்கு வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் திவாகர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.